நான் விவாதத்துக்குன்னு ஒரு விஷயத்த சொன்னேன். விவாதத்துக்கு நான் சொன்னது என்ன, நீங்க மறுத்த ஒரு ஹதீஸ காட்டுங்க, நீங்க மறுத்த ஒரு ஹதீஸ காட்டுங்க, நீங்க மறுத்த ஒரு ஹதீஸ காட்டுங்க. நீங்க மறுத்தாச்சு, அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? அதை மூடி மறைச்சு போட்டு இவர் அறிவுட திமிர்ல, மார்க்கத்தை படிச்ச திமிர்ல, பெருமையில பேசுறான்னு சொல்றீங்களே. அப்புறம் நாங்க கேட்டோம் என்ன, நீங்க ஒரு ஹதீஸ மறுங்க, நீங்க அறிஞர் தானே, நீங்க ஒரு ஹதீஸ மறுங்க, நீங்க அறிஞர் தானே, நீங்க அறிஞர் தானே, நீங்க ஒரு ஹதீஸ மறுங்க அப்படின்னா போத்திட்டு போயிருவாங்க. நாங்க மறுக்க மாட்டோம், எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க ஜித்தியா செஞ்சு சொல்லுங்க, ஒரு ஹதீஸ மறுத்து காட்டுங்களேன், அதுக்கு தெரியாது. ஆனா வந்துருவாங்க வரிக்கு வரி பதில். களத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாம முக்காட போட்டுக்கொண்டு மூளையையும் மறைத்துக் கொண்டு இருந்தால் எப்படி முஃபாரிஸ் ரசாதி அவர்களே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாக்குறது இல்லையா? கர்கத் மரம் கூட அல்லாவுக்கு அடிபணியாமல் கியாமத் நாள் நெருங்கும் போது யூதனுக்கு சார்பாக நடந்து கொள்ளும் என்று வரக்கூடிய அந்த செய்தியை அந்த மேடையில் நான் மறுத்திருந்தேன். இப்ப முஃபாரிஸ் ரசாதில வட போச்சா? இப்ப நீங்க விவாதத்துக்கு வருவீங்களா? இனிமேலாவது விவாதத்துக்கு தயார் என்று அறிவிப்பீர்களா? நான் அந்த செய்தியை மறுத்த காட்சியை நீங்கள் இப்போது பாருங்க. இன்னொரு செய்தியை பாருங்க. பள்ளி கொள்கை சம்பந்தமா புகாரியில ஹதீஸ் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர பி கத்லில் வஸகி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியை கொல்லுமாறு கட்டளையிட்டார்கள். வகால கான யன்ஃபுகு அலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். காரணம் என்ன தெரியுமா? அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நெருப்பை ஊதி கூட்டக்கூடியதாக இருந்தது. நெருப்புக்கு ஊதிச்சான், நெருப்பை கூட்டிச்சான், இதனால பள்ளியை கொல்லணும் என்று புகாரில் ஹதீஸ் வருகிறது. இந்த கர்கத் மரம் சம்பந்தப்பட்ட செய்திய அறிஞர் பிஜே அவர்கள் எப்ப மறுத்தார்? இந்த வருஷம் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பதாகத்தான் கர்கத் மரம் சம்பந்தப்பட்ட செய்தி தவறான செய்தி என்று அவர் மறுத்தார். நான் மறுத்து 10 வருஷத்துக்கு பிறகுதான் அறிஞர் பிஜே அவர்கள் கர்கத் மரம் சம்பந்தப்பட்ட செய்தி தவறு என்று மறுத்திருக்கிறார். இப்ப முஃபாரிஸ் ரசாதியுடைய வட போச்சா? இப்ப நீங்கள் விவாதத்துக்கு வருவீர்களா? யார், அறிஞர்கள் யார் என்றது எடை போன்ற அளவு போல இதை சிந்திக்காமல் பேசிக் கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நலீமிக்கு திராணி இருக்குதான்னு கேட்டு ஒரு ஹதீஸை முன்வைத்தேன். இப்ப இந்த உசூல் எல்லாமே இல்லைன்னு வைங்களேங்க, புதுசா ஒரு செய்தியை ஒருத்தர் பார்க்கிறார். உதாரணமாக சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய 5344வது செய்தி எப்படி வருது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. மலைகள் அளவுக்கு பாவங்களை செய்து கொள்ளக்கூடிய முஸ்லிம்களில் ஒரு சாரார் மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் வருவார்கள். அந்த நேரத்தில் அவர்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான். வயல்லாஹா அலல் யஹூதி வன் நஸாரா. அந்த முஸ்லிம்களுடைய பாவத்தை